சினிமாவில் முன்னணி ஹீரோவாக இருப்பவர் அஜித். இவர் நடிப்பில் இந்த ஆண்டு வெளிவந்த குட் பேட் அக்லி படம் மாபெரும் அளவில் வெற்றி அடைந்தது. இதைத் தொடர்ந்து மீண்டும் ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித் கூட்டணி இணைந்துள்ளனர். ஏகே 64 படத்தின் முன் தயாரிப்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நடிப்பை தாண்டி தற்பொழுது கார் ரேஸில் முழுமையாக கவனம் செலுத்தி வருகிறார் அஜித் குமார். சமீபத்தில் நடைபெற்ற 24 மணி நேர கார் ரேஸில் அஜித்தின் குழு 3வது இடத்தை பிடித்தனர். அஜித் கடந்த சில ஆண்டுகளாகவே எந்த ஒரு பேட்டியும் தருவதில்லை. கார் ரேஸில் அவர் பேட்டி அளித்திருந்தாலும் கூட சினிமா குறித்த எந்த பேட்டிகளிலும் அவர் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அஜித் அளித்த பழைய பேட்டி ஒன்று தற்பொழுது நெட்டிசன்கள் மத்தியில் வைரலாகி வருகிறது. இந்த பேட்டியில் கண்மூடித்தனமா யார் பின்னாலேயும் போகாதீங்க, கண்மூடித்தனமா யாரையும் நம்பாதீங்க, நான் இன்னைக்கு சினிமால இருக்கலாம், நாளைக்கு இல்லாமல் கூட போகலாம், உங்களுடைய படிப்பு மற்றும் மனசாட்சி மட்டுமே உங்களை காப்பாற்றும், மற்றவங்களை மதிக்காமல் நீ என்ன வேணா பண்ணு, இதை நான் பொதுவா சொல்றேன், என்னோட ரசிகர்களுக்காக மட்டும் சொல்லவில்லை, உனக்கு பிடித்த விஷயத்துக்காக நீ என்ன வேணா பண்ணு, அடுத்தவன் கால் மிதிச்சு முன்னேறாதீங்க, நீயும் வாழு, மற்றவங்களையும் வாழ விடு, இது என்னுடைய ரெக்வெஸ்ட் என பேசியுள்ளார். தமிழ் சினிமாவில் அஜித்திற்கு போட்டியாக கருதப்பட்ட விஜய் தற்பொழுது சினிமாவிலிருந்து விலகி முழு நேர அரசியலில் ஈடுபட்டுள்ளார். சமீபத்தில் கரூரில் நடைபெற்ற விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் எதிர்பாராத துயர சம்பவம் நடைபெற்றது. இது நாடெங்கும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் தற்பொழுது அஜித்தின் இந்த பழைய பேட்டி மக்கள் மத்தியில் வைரலாகி வருவதும் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்றாகும். மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.